ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசிக்கு நல்ல நேரம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குதுங்க. சில கிரகங்கள் நல்ல நேரங்கள் இல்லாமல் இருந்தாலுமே முக்கியமான கிரகங்கள் நல்லா இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன், குரு பகவான் இவங்க நல்லா இருக்கிறாங்க. செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. ஆனால் செவ்வாய் பார்க்குற இடங்கள் சரியில்லை. ராசி 10ஆம் இடம் திருஷ்டியில் இருக்குது. ஸோ இந்த காரியத்தை செஞ்சாலுமே யோசனை பண்ணி செய்யுங்க. இந்த வீடியோ பதிவில் உங்கள் ராசிக்கு முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன். முக்கியமான ஒருத்தர் உங்கள் ராசிக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறார். அவர் விட்டுறாதீங்க. சரியா? அவர் யார் சார்? உங்கள் ராசிநாதன் தான், குரு பகவான் தான். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்தடுத்த கிரகங்கள் அவரை போய் சேருகின்றன. புதன் சேர்ந்துட்டார். குருவும் புதனும் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து சூரியன், அடுத்து சுக்கிரன், அடுத்தது கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் குருவை போய் சேர வராங்க. அடுத்து ராசிக்கு ஒரு நல்ல செய்தி நடக்குது. சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு கீழ் நோக்கி வராரு. 12/7/2025 அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பின்னோக்கி வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஜூலை 12க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். அங்கிட்ட ஒரு 400 நாட்கள் சரியா நேரில் 400 நாட்கள் சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார். அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, இதுதான் இப்போதைக்கு உள்ள அமைப்பு. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபமாக இருக்கும். ஆள் நல்லா எதுலுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, தொழிலில் முன்ன பின்ன இருந்தாலுமே கவலைப்படாமல் இருப்பீங்க. சரியா? வர வேண்டியது கொஞ்சமாக இருந்தாலும் டயத்துக்கு வரும். சரியா நேயர்களே? என்ன சொல்லுவாங்க, சின்ன சட்டியில் இருந்தாலுமே சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் சாப்பாடு சின்ன பாத்திரத்தை செஞ்சு வச்சுருவாங்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலில் பிரசாதம் பார்த்திங்கன்னா சிறுசாக தான் கொடுப்பாங்க. சின்ன பாத்திரத்தை செஞ்சு ஒரு ஸ்பூனோ இல்லைனா ஒரு கரண்டியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் தேவாமிரதமாக இருக்கும். இறைவனுடைய சன்னிதானத்தில் பெறுகின்ற பிரசாதம் தேவாமிரதமாக இருக்கும். அதுபோல் தான் உங்களுக்கு இப்போ கிடைக்கிற அந்த பிரசாதம் தேவாமிரதமாக இருக்கும். லாபம் கம்மியாக இருந்தாலுமே அது மனதுக்கு நிறைவாக மிக மகிழ்ச்சியை கொடுக்கும். ரைட் சார், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல குரு புதன், 8ஆம் இடத்துல கிரகங்கள் கிடையாது. 9ஆம் இடத்துல கேது செவ்வாய். இன்றைக்கி சந்திரன் எங்கே சார் இருக்கிறாரு? சந்திரன் இன்றைக்கி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10, 11 இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. கேந்திரத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். அடுத்து பௌர்ணமி வருது. ராசிக்கு 12ஆம் இடத்துல பௌர்ணமி நடக்கும். ஜேஷ்டா பௌர்ணமி. சரியா? வைகாசி மாதம் நடக்கிற பௌர்ணமி. வைகாசி விசாரத்தை ஒட்டி நடக்கிற பௌர்ணமி. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு தகவலை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ பலன்களை சொல்கிறேன். ஏன்னா நான் அதை முன்னாடி சொல்கிறேன்னா, நேயர்கள் நான் இப்படி ஒரு 25-30 நிமிஷம் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, முழுமையாக கேட்க மாட்டாங்க. அது ப்ராக்டிக்கலாக உள்ளதான், இயல்பு தான். தனி மனிதனுக்குள்ள இயல்பு. எதுவுமே முழுமையாக கேட்க மாட்டாங்க. இப்போ 100 பேர் கேட்குறாங்கன்னா ஒரு 20 பேர் வேணால் முழுமையாக கேட்பாங்க. மீதி 80 பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதான் இயல்பு. சரியா நேயர்களே? ஜோதிட ஆர்வலர்கள், ராசி பலனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுபோல் ஏன் மேலே தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் இருக்கிறவங்க நம்ம வீடியோவை முழுமையாக கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவசர கதியில் பார்த்துட்டு போயிடுவாங்க. என்ன சொல்கிறாரு இருந்தாலும், எதுவும் தகவல் இருக்கா, முக்கியமாக சொல்கிறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த முக்கியமாக சொல்கிறாரா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த விஷயத்தை முதலே சொல்லிடுறேன். வருகிற 26/6/2025 முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்கு. அன்றைக்கி உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். வியாழக்கிழமை 26/6/2025 அன்றைக்கி சந்திர தரிசனம். சரியா? அமாவாசை முடிஞ்சு தரிசனம். வருகிற 26 தமிழ் தேதி பார்த்தோம்னா, தமிழ் தேதி அன்றைக்கி ஆனி. சரியா? ஆனி மாதம் வருகிறது. ஆனி 12 வியாழக்கிழமை பிரதம திதி. சரி, இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, பஞ்சாங்கனாலே 4 கிழமை வாரம் கரணம் யோகம்பாங்க நட்சத்திரம்னு. அதன்படி பார்த்தோம்னா அன்றைக்கி குரு வாரம், வியாழக்கிழமை, குரு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பிரதம திதி, வளர்பிறை, சந்திர தரிசனம். அமாவாசை முடிஞ்சு சந்திர தரிசனம், சிறப்பான நாள். இப்படி நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அன்றைக்கி குரு பகவானுடைய ஆதிக்கம் இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சி இருக்குது. ஸோ அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இரவு 8:30 மணிக்கு 8 to 9 குரு வரை வியாழக்கிழமை 8:30 மணிக்கு வீட்டில் விநாயகர் படம், சிவன் படம், சில பேர் வீட்டில் குரு பகவான் படத்தை வச்சு கும்பிடுவாங்க. குரு அல்லது தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சாய்ஸ் தான். வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா சிவபெருமான் படத்தை வச்சுக்கோங்க. சிவனை கும்பிட்டாலே தட்சிணாமூர்த்தி கும்பிட்ட மாதிரி தான். விநாயகர், சிவபெருமான் அல்லது குலசாமி படத்தை வச்சுக்கோங்க. 3 படத்தையும் வச்சுக்கணும். எப்போயுமே குலசாமி படம் வீட்டில் இருக்கணும். எந்த வழிபாடு பண்ணாலுமே குலசாமி படமும் இருக்கணும், விநாயகர் படமும் இருக்கணும். விநாயகரும் குலசாமி இல்லாமல் வழிபாடே பண்ணக்கூடாது வீட்டில். கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா தனி, அங்கே தனியாக அந்த சாமியை கும்பிடலாம். அது வேறு ஆகம முதப்படி போயிடும். ஆனால் வீட்டில் விநாயகர் பெருமானும் குலசாமியும் கண்டிப்பாக எல்லா பூஜையிலும் கலந்துக்கணும். எல்லா பூஜையிலும் அவங்க இருக்கணும். அவங்கள நினச்சி சாமி கும்பிடணும். இந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே விநாயகர் பெருமான் முதல்ல கும்பிடணும், குலசாமியும் கும்பிடணும் நீங்கள் சேர்த்து. ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்துக்கு குங்குமம் போட்டு வைங்க. சில பேர் வீட்டில் லிங்கம் வச்சுருப்பாங்க. லிங்கம் இருந்தால் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். வில்வ இலையில அர்ச்சனை பண்ணுங்கள். மந்திரத்தை சொல்லுங்கள், சிவன மந்திரத்தை சொல்லுங்கள்.
ஆடல்ல அரசியை போட்டி அம்பலவாணனை போட்டி பொன்னம்பல குத்தனை போட்டி தபசியை போட்டி எமை வர்மனை போட்டி கல்லால் மலர்ந்த அருள்புருடனை போட்டி தட்சிணாமூர்த்தியை போட்டி தென்முக கடவுளை போட்டி வேதநாயனை போட்டி ஜோதிலிங்கமே போட்டி சுடலிங்கமே போட்டி சுந்தரமாலிங்கமே போட்டி வைத்தியலிங்கமே போட்டி சங்கரலிங்கமே போட்டி 1008 சோமலிங்கமே போட்டி அருணாசலேஸ்வரா போட்டி உண்ணாமலதாயை போட்டி உமையூர் பாகமே போட்டி உமாபதியை போட்டி பார்வதி பரமேஸ்வரா போட்டி அம்மையப்பா போட்டி சிவசக்தியை போட்டி. இப்படியே நிறைய இருக்குது. சரியா? இறைவனுடைய நாமம் எண்ணில் அடங்காதது. இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாம். இறைவன் நாமத்தை, இறைவனாலே சிவன் தான். அவன் நாமத்தை சொல்லுங்கள், சிவபுராணம் படிங்க, நிறைய இருக்குது. பன்னீர் திருமுறையில் நிறைய இருக்குது. சரியா? மாணிக்க வாச பெருமான் பாடினதே பாடிக்கிட்டே இருக்கலாம். அவர் பாடினதெல்லாம் மனித கற்பனை கட்டாதமாக பாடியிருக்கிறார். ஒரு வாசகம் பாடினாலும் திருவாசகம் சொல்லுப்பான்னு சொன்ன மாதிரி அந்த வாசகத்தை சொல்லுங்கள், சிவநாமத்தை சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் நெய்வேத்தியம் பண்ண என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, கடலை மிட்டாயை வைங்க, இல்லைன்னா சுண்டல் வைக்கலாம். கொண்ட சுண்டலை அவிச்சு அதை தாளிதம் பண்ணி பிரசாதமாக நெய்வேத்தியமாக வைங்க. 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் முறையாக வைக்கணும். கண்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. நாமத்தை சொல்லுங்கள், பூஜையை முடிங்க, சூடம் காட்டுங்க, கற்பூரம் காட்டுங்க, சாம்பிராணி காட்டுங்க, இறை நாமத்தை மலமுகிற சொல்லுங்கள். 8:15 ஆரம்பித்து 8:45 முடிச்சிருங்க. பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பூஜை பண்ணினீங்கன்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் கூடவே இருக்கும். குரு ராசிக்கு 1-4 கூடையவன், ராசிநாதன். மனமும் உடலும் நல்லா இருக்கும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு மனமும் உடலும் நல்லா இருந்தாலே மற்ற எல்லாமே சரியாக போயிடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் விஷயத்தை பொறுத்தளவுக்கு. மற்றவங்க எப்படி வந்துட்டு போகிறாங்க, மற்ற ராசிக்காரங்க எப்படி வந்துட்டு போகிறாங்க, நீங்கள் நல்லவனாக இருப்பீங்க. சரியா? நேரில் அடுத்து 4ஆம் இடம் வலுப்பெறும். 4ஆம் இடம் என்ன சார் அப்படின்னா சுகஸ்தானம். ஏற்கனவே 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, 1008 பிரச்சனையை கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ சுகப்படுவீர்கள். தாய் விஷயத்தில் நல்லாயிருக்கும், தாயாதி விஷயத்தில் நல்லாயிருக்கும், ஹெல்த்து நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். குரு பகவானுடைய அனுக்கிரம் கிடச்சுன்னா அவர் பார்க்குற இடங்களில் நல்லாயிருக்கும். ராசிக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதரன் வந்தாலும் சரி, இளைய சகோதரன் வசதி நல்லபடியாக இருக்கும். லாபம் நல்லாயிருக்கும். நம்ம தான் சொன்னேன்ல, வெண்பொங்கல் கொஞ்சமாக கொடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும்னு. இனிமேல் பொங்கல் நிறையா கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அந்த குருவுக்கு வேண்டிய பூஜை பண்ணிட்டீங்கன்னா லாபம் நல்லபடியாக இருக்கும். சரியா? நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாபம் நல்லா இருந்தாலே நீங்கள் நல்லா ஆயிருவீங்க. நமக்கு எனக்கு ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்கணும். பெனிஃபிட் அண்ட் ப்ராஃபிட் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது. பெனிஃபிட் அண்ட் ப்ராஃபிட் அதிகமாக வரதுனால நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சகோதர விஷயத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. காரிய தடங்கள் இருக்காது, காரிய வெற்றி இருக்கும். எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால் குரு பகவானோட பூஜை பண்ணிட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வேண்டியவராக இருப்பார். ஏன்னா அன்றைக்கி அவர் நட்சத்திரம் வருது, அவர் ஓரம் வருது, நல்ல நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இது மாதிரி நாட்கள் ரேராக தான் வரும். இது நான் முகூர்த்தம் குறிக்கிற மாதிரி குறித்து சொல்லியிருக்கிறேன். சரியா நேர்களே? இந்த பிரபஞ்சத்தில் சில முக்கியமான நாட்கள்லாம் இருக்குது. அன்றைக்கி அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன், வெங்கடேச பெருமாள் வீட்டில் இருக்காருன்னு. அதுக்கு 13ஆம் தேதி சொல்லியிருந்தேன். 13/6/2025 வைகாசி 30 வெள்ளிக்கிழமை, வர்ற வெள்ளிக்கிழமை. போராட நட்சத்திரம். உங்கள் ராசிலேயே சந்திரன் உட்காந்துருக்கிறார். அருமையான அமைப்பு. அன்றைக்கி மகாலட்சுமி ஒரு பூஜை பண்ணிடுங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன் நான். இல்லைனா அந்த வீடியோ கிளிப்பை லிங்கை இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி முக்கியமான நாள் அன்றைக்கி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்ன பொருட்களை வச்சு கும்பிடுங்க. ஒரு 50 ரூபா செலவாகும், அவ்வளோதான். 2 வாழைப்பழம், 4 வெத்தலை, 2 பாக்கு, கொஞ்சம் போல் பால் சுக்கரனுக்கு. சரியா? 50 ரூபா கூட முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி குரு பகவானுக்கு 2 வாழைப்பழம், 2 வெத்தலை, 4 வெத்தலை, 2 பாக்கு, 2 கடலை மிட்டாய். சரியா? கடலை மிட்டாயில் சுக்கரனும் குரு ஒரு அனுக்கிரமம் இருக்குது. கடலை குருவுக்கு அந்த கடலை மிட்டாயில் இருக்க இனிப்பு இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளம், அது சுக்கரன். ஸோ சுக்கரனும் குருவும் ஒன்றா சேர்ந்து வருவாங்க. அருமையான அமைப்புங்க. சரியா? இப்படி தாங்க இப்போ நம்ம பூஜை புனஸ்காரத்தில் பொருட்களை வச்சு கும்பிடணும். எளிமையாக இருந்தாலும் இனிமையாக இருக்கணும். சும்மா ஊரை கூட்டி போனேன், கோயிலுக்கு போனேன், பெரிய விழா எடுத்தேன், அன்னதானம் பண்ணேன், அதெல்லாம் பண்ணுங்க. காசு பணம் இருந்துச்சுன்னா சிறப்பாக செய்யுங்க, பிரமாண்டப்படுத்துங்க, மாஸ்க் காட்டுங்க, நல்ல ஒரு என்ட்ரி பண்ணுங்க, நல்ல லெவலில் கொண்டு போங்க. அதெல்லாம் வேணாம் சொல்லலை. சாமானியப்பட்ட மக்கள், அவன் கஷ்டப்படுறவனுக்கு ஒரு மருந்து வேணும்ல. இன்றைக்கி மல்டி லெவல் ஆஸ்பத்திரி நிறைய இருக்குது. இருந்தாலும் ஆரம்ப சுகாதார மையம்னு ஒன்று இருக்குல்ல. சாமானியப்பட்டவனுக்கு காலில் கொசு கடிச்சிருச்சுன்னா, அவனுக்கு கால் வீங்கிருச்சுன்னா ஆஸ்பத்திரி போய் பார்க்க போகிறான்ல. சரியா? அது மாதிரி தான் நான் பலன் சொல்கிறேன். சாமானியப்பட்ட மக்களுக்கு பலன் சேரணும். பணக்காரங்களுக்கு எப்படினாலும் போயிடுவாங்க. எனக்காட்டில் பெரிய பெரிய ஜோதிடர்லாம் நிறையா இருக்காங்க. ஜோதிட சாஸ்திரிகள், வித்வான்கள், பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படியே டிவியில் பார்த்தோம்னா பலன்னு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சினிமா நடிகர்லாம் தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மேக்கப் போட்டு வருவாங்க. அவங்களாம் ஜோசியர் இருக்காங்க. நல்லா இருக்கட்டும். அவங்களும் ஒரு பக்கம் சொல்லட்டும், அது பணக்காரங்களும் கட்டு போட்டோம். ஆனால் சாமானியப்பட்ட மக்கள், வயக்காட்டில் வேலை பார்க்குறவன், ரிக்ஷா வண்டி எடுக்கிறவன், ஆட்டோ டிரைவர், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்களே. வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் பொண்டாட்டி கையில் சாப்பாடு சாப்பிட்றவன், பிள்ளைலாம் உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட்றவன், அவன் தான் மனுஷன். எந்த ஒரு மனிதன் வேலை சேர்த்துட்டு வீட்டில் நைட்டில் மனைவி பிள்ளை குட்டியோடு உட்காந்து சோறு திங்கிறானோ அவன் தான் உண்மையான மனிதன், நிறைவான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். நிறைய பேர் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுவான். பொண்டாட்டியும் பார்க்க மாட்டான், பிள்ளையும் பார்க்க மாட்டான். பிள்ளைக்கு தெரியாது, டேடி எங்கே இருக்குது, டேடி அமெரிக்காவில் இருக்குது, ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீடியோ காலில். அவன் ஏதாவது என்ன வாழ்க்கையா?
பணத்தை வறுத்து திங்க போறியா? ஒன்றும் செய்ய முடியாது. நீ உன் பிள்ளைக்கு முன்னாடி நைட்டில் உட்காந்து சாப்பிடணும். ஒரு உருண்டையை உருட்டி நீயும் சாப்பிட்டு உன் மனைவிக்கு ஒன்று, பிள்ளைக்கு ஒன்று, ஆளுக்கு ஒரு உருண்டை வாங்கி சாப்பிட்ற சந்தோஷம் இருக்குது பார்த்தியா? அதை கொடுக்குறவர் தான் குரு பகவான். புத்திரகாரகன், தனகாரகன். ஒரே நேரத்தில் 2 கோல், ஒரு பாலில் 2 கோல். எப்படியா? பிள்ளையும் கொடுப்பாரு, பணத்தையும் கொடுப்பாரு. அந்த குரு பூஜை தான் அன்றைக்கி பண்ண சொல்கிறேன். 26/6/2025 வியாழக்கிழமை ஆணி 12 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா? அந்த சாமானியப்பட்ட மனிதன் வீட்டுக்கு வா, இந்த பூஜையெல்லாம் சாமானை வாங்கு. நிறைய வாங்க வேண்டாம், நான் சொன்ன இடத்த வாங்கி வீட்டில் அப்படியே சிவன் படத்துக்கு முன்னாடி சாமியை கும்பிடு, சின்ன சாமியை கும்பிடு. இது ஆண்கள் காட்டிலும் பெண்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா ஆண்கள் வேலை வெட்டிக்கு போய்ட்டு வர லேட் ஆகும். பெண்கள் தாய்மார்கள், இல்லத்தரசிகள், குடும்ப குத்து வழக்குகள் நீங்கள் எடுத்து செய்யுங்கம்மா. சரி, அது செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். பிரச்சனை தீரும். உனக்கு என்ன பிரச்சனைனாச்சும் இருக்கட்டும், அந்த பிரச்சனைலாம் சொல்ல முடியாது. சரி, 1000 பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் அடக்க முடியாது. அதெல்லாம் சும்மா அந்த குறி சொல்கிறவன் சொல்லுவான், குருட்டா முக்கா சொல்லுவான். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நோய்க்கு தீர்வு சொல்லிடுவேன், அவ்வளோதான். நிவாரணம் கொடுக்குறேன். அது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தால் சார்ட் அவுட் ஆகும். சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகும். உடனே ஆகுதோ இல்லையோ சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகும். அதை சொல்லலாம். ஏன்னா இறைவனை ஒழுமனை தான் நம்புகிறோம்ல. இறைவனுக்கு மீறி எதுவுமே கிடையாது. எல்லாமே அவன் தானே படைச்சிருக்கான் நம்மளை. அதனால் அவனை நம்பி தான் இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன ஒருத்தர் சொல்கிறாரு, நீ என்ன கடவுள் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, நீ என்ன கடவுளா, உனக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் உள்ளதை தான் சொல்கிறேன், பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்கிறேன். அன்றைக்கி தேதிக்கு நல்லா இருக்குது, செய்யுங்க அப்படிங்கிறோம். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் தேதி குறிக்கிறாங்க, மனுஷன் தானே குறிக்கிறான். ஆண்டவனுக்கே கும்பாபிஷேகம், கோயில் கோபுரத்துக்கு கலசத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு புரோகிதர் தான் குறிக்கிறாரு. அதுபடி தான் நடக்குது. மனிதன் தான் இறைவனை கொண்டாடுறான். அது மாதிரி அவன் பொதுவாக கொண்டாடுறான், அவன் வீட்டில் கொண்டாட போகிறான், அவ்வளோதான். சரியா? சந்தேகப்படக்கூடாது. தாய் சொல்லி தான் தாப்பனே தெரியுது. என் தாப்பன் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டா இருக்கிறோம். அம்மா சொல்ல போய் தான் அப்பா தெரியுது. ஸோ நம்ம பிறப்பே அப்படி தான் இருக்குது. இன்னொரு சொல்லி தான் இன்னாருனே தெரியுது. அப்புறம் இதில் அவன் சொன்னான், இவன் சொன்னான், இது உண்மையா பொய்யா ஆராய்ச்சியில் இருக்கக்கூடாது. ஆண்டவன் விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சரியா நேர்களே? ஆராய்ச்சி பண்ணாமல் மனசாட்சியோடு நம்ம தெய்வத்தை கும்பிட்டோம்னா எல்லா வழியும் நமக்கு கிடைக்கும். ரைட் சாமி. இப்போ பலன்கள் எப்படியா இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இன்னும் ஒரு சின்ன தகவல்னு சொல்லிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. 11 நிமிஷம் பார்த்த தனுசு ராசி பெருமக்களுக்கு, தெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்றைக்கி அந்த பூஜையை பண்ணினீங்கன்னா 3 நட்சத்திரத்துக்குமே ஒரு சக்தி கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை பண்ணுகின்றன. ஒவ்வொரு கிரகத்துடைய அணுக்கரம் இருக்கும். நம்ம இதெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். சரியா? நல்ல நாள் இப்படிலாம் போட்டேன். பழைய ஆளுகளுக்கு தெரியும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் அதெல்லாம் போட மாட்டேங்கிறீங்களே சார்னு. நான் போட மாட்டேன்னு இல்லை, எனக்கு பாடு சொல்லி கொஞ்சம் கூடுதல் ஆயிடுச்சு. கோயில் போல வேலைகள், ஜாதகம் நிறைய வருது. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும், சேனலுக்கும் பேசணும். இதெல்லாம் தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போட இப்போ வாரத்துக்கு கொண்டு போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கோச்சிக்காதீங்க. தொடர்ந்து சில தகவல்களை சொல்கிறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன். இந்த பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி 26ஆம் தேதி பூஜை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, அன்றைக்கி வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரம். அன்றைக்கி குரு நட்சத்திரம் தான். அன்றைக்கி புதனுடைய அனுக்கிரம் இருக்குது. சரியா? அதனால் பூஜை முடிச்சுட்டு பெருமாளையும் மனசார கும்பிட்டுருங்க. பெருமாளுடைய நாமத்தை ஒரு மனதாக சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மூல நட்சத்திரத்துக்கு கூடுதலாக பெருமாளுடைய வழிபாடு அன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி புதனுடைய அனுக்கிரம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. உங்கள் ராசிக்கு மூல நட்சத்திரத்துக்கு 7 10 கூடிய அணுக்கரை இருக்கிறதுனால கூட்டுத்தொழில், பங்கு சந்தை தொழில் எல்லாமே நல்லபடியாக வரும். மூல நட்சத்திரத்துக்கு. போராட நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா, போராட்டத்துக்கு எப்படி சார் வருது அப்படி பார்த்தோம்னா, போராட்டத்துக்கு சுக்கிரன் வராரு. அருமையான அமைப்பு, மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கிது. நல்ல அமைப்பு தான். சரியா? அஷ்டலட்சுமி நவநீதியும் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாமே நல்லபடியாக பாரும். ஸோ மகாலட்சுமி மந்திரத்தை நீங்கள் சொல்லிடுங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தூங்கும்போது கூட சொல்லிட்டு தூங்கலாம். சரியா? பொதுவாகவேங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகத்துடைய அதிபதிகள், அதிதேவதையான கடவுள்கள். இப்போ சுக்கிரனும் மகாலட்சுமி, புதனா பெருமாள், குருனா சிவன், செவ்வானா முருகப்பெருமான். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வத்தை வழிபாடு பெற்றோம்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். காலையில் ஒரு தடவை கும்பிடணும், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கும்பிட்டு நம்ம தூங்கணும். ஏன்னா காலையில் நம்ம கண் விழிக்கிறதும் அவனாலே தான், இரவில் நம்ம கண் தூங்க போகும்போது அவரால் தான். தூக்கங்கிறது ஒரு துயில்மை தான். சரியா? ரைட்டு. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அடுத்து இன்னொரு நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். சரி, உத்திராடத்துக்கு எப்படி சார் இருக்குது? உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். அன்றைக்கி எப்படி இருக்குது பார்த்தோம்னா, அவங்களுக்கு யாரோட அதிகம் இருக்குது? ராகுவோடைய அதிகம் இருக்குது. காளியாத்தால மந்திரத்தை சொல்லிடுங்க. சரியா? காளியாத்தா மந்திரத்தை சொல்லிட்டு பாடுங்க. இல்லைன்னா துர்க்கியம்மன் மந்திரத்தை சொல்லுங்கள். விஷ்ணு துர்க்கையை போட்டி, வீர துர்க்கையை போட்டி, கனக துர்க்கையை போட்டி, துர்கா பரமேஸ்வராயே போட்டின்னு துர்க்கியம்மனுடைய நாமத்தை சொல்லிட்டு பாடுங்க. ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே அன்றைக்கி 3 கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பலன்கள் எப்படி சார் இருக்குது? பலனை பார்ப்போம். பலனை இப்போ ராசிக்கு நான் ஏற்கனவே கிரக நிலைகள்லாம் சொல்லிட்டேன். சொன்னதுனால இந்த வருகின்ற காலங்கள், இன்றைக்கி தேதி ஜூன் 7
வைகாசி 24 வரப்போகிற காலங்கள் அரசாங்க விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாய பலிதம் இருக்கும். தோட்டம் தோறு வச்சிருக்கணும் நல்லா இருக்கும். எதையும் சமாளிப்பீங்க. முயற்சி கை கொடுக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. பெரிய லெவலில் நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும். பணக்கார நண்பர்கள் கிடைப்பாங்க. இல்லை நண்பர்கள் விஷயத்தில் காசு பணம் கிடைக்கும். நண்பர்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். விரைவாக இருக்கும். சரியா நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி திருமணம் சில பேருக்கு வந்து நிர்பந்த திருமணம் அமையலாம். கம்பல்சரியாக அந்த பொண்ணை கட்டி தான் ஆகணும் வீட்டில் நிர்ணயம் பண்ணுவாங்க. அதனால் சூழ்நிலையை பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. தூரதேச பயணம் இருக்கும். தனுசு ராசிக்கு வந்து தூரதேசம், வெளிநாடு, வெளிமாநிலம் எங்கேனாச்சும் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் கோவப்படுவீங்க. அனுசரித்து போங்க. சரியா ஆனி மாதம் அந்த அமைப்பு இருக்கும். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை. ஆனால் இப்போதைக்கு நல்லா இருக்குது. குரு புதன் சேர்ந்து பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை. ஆனி மாதத்துக்கு மேலே கொஞ்சம் பிரச்சனை வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மனைவியோட கை ஓங்கியிருக்கும். தனுசு ராசி ஆண்களுடைய மனைவி கை ஓங்கியிருக்கும். மனைவி பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும். நல்ல விசேஷம்தான். பொதுவாக ஒரு மனைவி வந்து கணவன் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பா. மனைவி கிட்ட தோற்றவங்க எங்கே வேணாலும் ஜெயிச்சிடலாங்க. இது ஒரு பழமொழி இருக்குது. பழமொழின்னு இல்லை, நடைமுறைக்கு ஒத்து போன ஒரு வார்த்தை தான். அதாவது ஒரு மனைவியை வந்து யார்கிட்டனாலும் ஜெயிக்கலாம். ஆனால் மனைவி கிட்ட தோத்துட்டான்னு வச்சுக்க நல்லது. ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி ஜெயிச்சிட்டா பெண்ணோட கை ஓங்கிருக்குன்னா அந்த குடும்பம் நல்லா வந்துடும். சரியா பெண்ணு தான் முக்கியம். ஸோ அதனால் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. மனைவியோட கை ஓங்கி இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். நல்லா இருக்கும். சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. தொழில் வியாபாரம் முனைகிறவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சந்திரனுடைய ஈடுபாடு நல்லாயிருக்கும். செவ்வாயும் வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஆனால் செவ்வாய் பார்க்குற இடங்கள் தான் சரியில்லை. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். செவ்வாய் வந்து இப்போதைக்கு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது அந்த இதுக்கு சிறப்பாக பார்க்கப்படாது. அதுபோல் சரிபாவனம் கொஞ்சம் வக்கரம் அடைஞ்சு வராரு. ராகுவோட சேர்றாரு. செவ்வாய் பார்வைக்கு வராரு. ஸோ 15/9/2025 வரைக்கும் செவ்வாய் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாய்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். செவ்வாயோட நிலைப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள்லாம் அதை பேலன்ஸ் பண்ணுது. சந்திரன் ராசிக்கு 8 நட்டமாதிபதியாக இருந்தாலுமே இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார். 10 11ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு வராரு. சரியா 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை தான். நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. சரியா 12ஆம் இடத்துல தான் பௌர்ணமியே. அடுத்து ராசிக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். மிகச்சிறப்பு தான். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆள் தைரியசாலாக இருப்பீங்க. எந்த விஷயத்துலையுமே வந்து மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சகலகால வல்லவனாக இருப்பீங்க. சமயோத புத்தி இருக்கும். பேச்சில் மன்னனாக இருப்பீங்க. சொல்லிக் கொடுக்குறவங்க நல்லாயிருக்கும். பேசி பழிக்கிறவர்கள், டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், திரைப்பட நடிகர்கள், என்னை போன்ற ஜோதிடர்கள், பேசுகிறவங்க, மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செயல் நல்லாயிருக்கும். சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்கும். திரவ வஸ்துகள் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். திரவ வஸ்துகள் என்ன, இந்த சென்ட், பெர்ஃப்யூம் இப்படி நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி வியாபாரம் பண்ணுறது நல்லாயிருக்கும். நடிகர்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக நகைச்சுவை நடிகர்கள், காமெடி நடிகர்கள், காமெடி பண்ணுறவங்க, நாடகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நஞ்சை பயிர்கள், கரும்பு, நெல், சரியா இதெல்லாம் நஞ்சை பயிர்கள், வாழை, இது மாதிரி இப்போ தோட்டம் போட்டுக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல லாபம் வரும். அடுத்த வரைய காலகட்டத்தில் நல்லது ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும். ஈகை, கருணம், காரணியம் நல்லபடியாக இருக்கும். ஹோட்டல் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். நவதான கடை, பலசர கடை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா புதன் அப்பளுக்குன்று ராசியை பார்க்குறாரு. புதன் குரு சேர்ந்துருக்கிறாங்க. ராசிக்கு 1 4 7 10 அந்த விஷ்ணு சக்கரம் சேர்ந்துருக்கு. இதை தான் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். சரியா விஷ்ணு சக்கரம் உங்கள் வீட்டில் வேலை செய்யுதுன்னு. விஷ்ணு சக்கரம் உங்கள் வீட்டில் வேலை செய்யுதுங்க. அருமையான அமைப்புங்க. காலபுருஷ சக்கரத்தின் 4 கார்னரில் உள்ள கிரகங்கள் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 ராசிக்கும் உள்ள கிரகங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. 7ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு. அருமையான அமைப்பு. விஷ்ணு சக்கரம் பரிபூர்ணமாக வேலை பார்க்குது. விஷ்ணு சக்கரம் உங்கள் வீட்டில் சுற்றுது. சரியா அருமையான அமைப்புங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா ஆள் நல்லா ஆடம்பரமாக இருப்பீங்க. இஷ்டத்தை பூர்த்தி பண்ணிக்கிறவங்க. தொழில் திறமை நல்லபடியாக இருக்கும். அதிகாரம் இருக்கும். பதவி வளம், பணபலம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா தான் இருக்குது. நல்லா தாயா சொல்கிறேன். எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுக்கிரன், புதன், சூரியன், குரு கெட்டு போயிருப்பாங்க. சரியா இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கு மாற்றான லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. இப்போ சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரனுடைய தயவு நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும். சரியா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலங்களை கொடுப்பார். புதன் நல்ல பலங்களை கொடுப்பார். அதேமாதிரி குரு இப்போ ராசியை பார்க்குறதுனால தனுசு ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை காட்டிலும் சிறப்பாக இருக்கும். மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு கூடுதலாக கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. அது இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். குரு திசையில் குரு புத்தி, இல்லைனா ராக திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி சூப்பராக இருக்கும். செவ்வாய் திசை குரு புத்தி இப்போ நல்லாயிருக்கும். சரியா ஏன்னா கேதுவோட சேர்ந்து சூட்சமமாக தான் இருக்கிறாரு. குருவுக்கு வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அடுத்ததில் நல்லாயிருக்கும். அடுத்த பயிற்சி நல்லாயிருக்கும். ஏன்னா குருவுக்கு கேந்திரமாக வருவார். குருமங்கள யோகம். ஏன்னா குருவுக்கு எந்த கிரகங்கள் மறையாமல் வருதோ அந்த கிரகங்கள் நல்ல பலங்களை கொடுக்கும் தன்னுடைய தசாபுத்தியில் அட் பர்சன்ட். இப்போ நிறைய ஜோதிடர்கள் இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிறக்கும் போதும் உள்ள கிரகம் தான் இப்போயும் இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் லட்சம் கோடி வருஷங்கள் ஆனாலுமே கிரக நிலைகள்லாம் மாறப்போகிறது கிடையாது. மனுஷன் தான் மாறுவான். சரியா நேற்று இருப்பவன் இன்று இல்லை, இன்று இருப்பவன் நாளை இல்லை. இது வந்து நியதி, இயற்கை. ஆனால் கிரக நிலைகளாக பிரபஞ்சத்தில் மாறப்போகிறது கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அந்த கிரக நிலைகள் அப்படியே தான் இருக்கும்.
குருவுக்கு எந்த கிரகம் மறையாமல் இருக்குது, நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ குருவுக்கு வந்து சுக்கிரன் மறையாமல் இருக்கிறாரு, சனி பகவான் மறையாமல் இருக்கிறாரு, ராகு மறையாமல் இருக்கிறாரு. இவங்க செவ்வாய் பார்வையில் இருந்தாலுமே ஓரளவு 140% நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஏன்னா குருவுக்கு மறையாமல் இருக்கிறாங்க. எந்த ஒரு கிரகமே குருவுக்கு மறையாமல் இருக்கணும் தனுசு ராசியை பொறுத்தளவு. ஏன்னா தனுசு ராசிக்கு ராசிநாதன் அல்லவா. உங்கள் ராசிநாதனுக்கு சில கிரகங்கள் மறையாமல் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு சில பலன்களை கொடுக்கும். ஓகே நேயர்களே, இந்த காலகட்டம் நல்ல வசதியோடு தான் இருப்பீங்க. நல்ல வண்டி வாகன யோகம்லாம் இருக்கும். சரியா? அதுமாதிரி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் மிகச்சிறப்பாக படிக்கப்படுகிறது. குடும்பத்தில் சந்ததி விருத்தி இருக்கும். சந்ததி விருத்தினால பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு வந்து கர்ப்பமாகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்குது. அரசாங்கத்தோட வெகுமதி கிடைக்கும். அரசாங்க விஷயத்தில் நல்ல பதிவு கிடைக்கும். இன்க்ரிமெண்ட், பதவி, ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, புது நலத்தில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் வீட்டில் நீங்கள் பல கோயில் குளத்துக்கெல்லாம் ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நல்ல ஆலய வழிபாடு சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்குது, நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் லாபமும் இருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன், போட்டி பந்தய லாட்டரிலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. குருவும் புதனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசி 11ஆம் இடம் வலுப்படுது, ராசி வலுப்படுது. அதேமாதிரி ராசிக்கு 3ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. தைரிய வீரிய காரியஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அடுத்து வருகின்ற காலத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரகங்கள்லாம் அடுத்தடுத்து குருவோட சேர்ந்து நல்ல ஒரு இணைப்பை உண்டாக்குது. அந்த இணைப்பு வந்து உங்கள் ராசிக்கு அப்படியே வருது. இந்த கிரகங்கள் குருவோட சேர்ந்து ராசியை பார்க்குறதுனால ராசி வலிமையடையுது. ராசி வலிமையடைறதுனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. மனதால், உடலாலும் எல்லாமே நல்லபடியாக சேருது. அந்த பூஜ்ஜியம் மட்டும் பண்ணிடுங்க. 26/6/2025 இரவு 8:30 அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த பூஜையை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். அதோட நோக்கத்தையும் சொல்லிட்டேன். சரியா நேர்களே? நல்லாயிருக்கும். அடுத்த வருகின்ற காலத்தில் செவ்வாய் ஒரு சில சிக்கலை உண்டாக்குறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலுமே ராகுவையும் பார்க்குறாரு, சனி பகவானையும் பார்க்குறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்கிறதுனால சில வழிபாட்டு பரிகாரங்களை சொல்கிறேன். நான் பொதுவாக நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நட்சத்திர ரீதியாகவும் பலன்களை சொல்லுவேன், ராசிக்கும் சொல்லுவேன், தசாபுத்திக்கும் சொல்லுவேன், லக்கண ரீதியாகவும் சொல்லுவேன். அதுபோல் முக்கியமான வழிபாடு தேதிகளை சொல்கிறேன். அந்த தேதி அன்றைக்கி நீங்கள் வழிபாடு வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பு. கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் அடுத்த விஷயங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போங்க வேணாம் சொல்லலை. வீட்டை வந்து கோயிலாக மாற்றிடுங்க. ஒரு ஆள் நேற்று கேட்குறாருங்க, வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் கேட்குறாரு, எனக்கு வீடு இல்லைன்னா என்ன செய்ய அப்படிங்கிறாரு. வீடு இல்லாதவன் என்ன பண்ணுவேன்? வீடு இல்லாமல் ஒரு மனுஷன் எங்கே இருப்பான்? ஒன்று சத்திரத்தில் தங்கியிருப்பான், இல்லைனா கோயிலில் தங்கியிருப்பான், இல்லைனா தெருவில் எங்கேனாச்சும் தங்கியிருப்பான். தெருவிலே கும்பிட்டுக்க வேண்டியதான். தெருவில் கோயில் இருக்குல்ல, விநாயகர் இருக்கார், அவரை கும்பிடு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது, கண்ணதாசன் பாடிட்டார். ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வீடு தெருவு தான். அந்த தெருவு தான் தெய்வம் தந்த வீடு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேசுதாஸ் பாடியிருக்கிறாரு. குதர்க்கமாலாம் கேள்வி கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸில். ஒரு மனுஷன் கேட்டிருக்கிறாரு, நான் வீட்டை வந்து கோயிலாக மாற்றியான்னு கேட்டால் சொன்னோம்னா, ஒரு நல்ல வார்த்தை சொன்னோம்னா, எனக்கு வீடே இல்லைன்னா என்னென்னா தெருவில் கும்பிடு, தெருவில் இருக்கிற விநாயகரை கும்பிடு, இல்லைனா கோயிலில் படுத்திருந்தேன்னா கோயிலே கும்பிடு, உனக்கு நல்ல புண்ணியம் செஞ்சுருக்க. எந்த ஒரு மனுஷன் கோயிலாண்டி இருக்கானா புண்ணியம் பண்ணுவேன். ஏன்னா விடிஞ்சா அடைஞ்சா கோயிலுக்குள்ளே தான் கிடக்கிறான். ஆனால் சுத்தமாக இருக்கணும். அங்கேயும் அயோக்கத்தனம் பண்ணானா அப்புறம் எல்லா பாவத்தையும் அவன் தான் தெரிஞ்சுக்கணும், எல்லா பாவத்தையும் அனுபவிக்கணும். ஏன்னா கோயில் தான் முக்கியமான இடம். செஞ்ச பாவத்தை தொலைக்கிற இடமே கோயில் தான். அங்கேயே பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். சரி, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அதுக்குள்ளே போனோம்னா அது வேறு மாதிரி போயிடும். சரியா? முற்போக்கு சிந்தனையாக போயிடும். நம்ம எப்போயுமே வந்து ஒரு மத்தியமமான சிந்தனையே இருப்போம். நம்ம முற்போக்கு சிந்தனையே வேண்டாம், பிற்போக்கு சிந்தனையே வேண்டாம். யதார்த்தமாக வாழ்வோம். யதார்த்தவாதி வெகுஜனத்துக்கு வேண்டியவன். யதார்த்தத்தை யார் வெறுக்கணும்னா அவன் வந்து வெகுஜனத்துக்கு விரோதி ஆயிடுவான். அதனால் யதார்த்தமாக இருப்போம். நம்ம யதார்த்தம் தான் நல்லது. சரியா நேர்களே? ஸோ என்றைக்குமே போதி ஜோடத்தில் நான் ப்ரிடிஷன் கொடுக்கும்போது நிறைய யோசனை பண்ணி தான் பேசுவேன். யதார்த்தமாக இருக்கணும். சரியா நேர்களே? யதார்த்த ஜோசியர்னு சொல்லிக்கிட்டு ரஜினிகாந்த் முதலமைச்சரான ஒரு ஜோசியர் சொன்னார். ரஜினிகாந்தெலாம் வரவே மாட்டார். ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கிறார், யதார்த்த ஜோசியர். நான் அவர் பேரை சொல்லலை. அவர் சொன்னார், ரஜினிகாந்த் வந்து முதலமைச்சர் ஆகலைன்னா நான் ஜோசியமே சொல்ல மாட்டேன்னாரு. ரஜினிகாந்தே சொல்லிட்டார், நான் சத்தியமாக இந்த பிறவியில் வந்து அரசியலுக்கு வர மாட்டேன்ட்டார். அவர் நிறைய பெல்ட் அடித்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, யதார்த்தமாக சொல்கிறேன்னா இல்லாததெல்லாம் சொல்கிறது. இதுக்கு சொல்லுங்கப்பா, சட்டியில் இருக்கிறத சொல்லுங்கள், மாயாஜாலமாலாம் சொல்லாதீங்க. சட்டியில் இருக்கிறத சொல்லுங்கள். அதை தான் அப்போ தான் அகப்பைக்கு எடுத்து வரது வைக்க முடியும். இல்லாததெல்லாம் இருக்குதுன்னு நினச்சி சொன்னீங்கன்னா இப்படி. அதனால் போதி ஜோடத்தில் நான் கொஞ்சம் புள்ளி வரமாக பேசினாலும் சில பொது விஷயத்தையும் பேசுவேன். தவறாக எடுக்க வேண்டாம் நேயர்களே. சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி போடுறாங்க வீடியோ, யூடியூப்பில் பேசுகிறாங்க, எல்லா தகவலையும் சொல்கிறாங்க. சரியா? ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு வந்து தனுசு ராசிக்கு வந்து கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது. சில விஷயங்கள் தான் கொஞ்சம் முரண்பாட்டு இருக்குது. அதுக்கு அடுத்த வருகின்ற வீடியோவில் நான் அதுக்கு வந்து நிவாரணம் சொல்கிறேன். பலன்களை ஓரளவு சொல்லியிருக்கிறேன். ரிலேட்டடாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வடக்கு பக்கம் வாழுகிறது. அதாவது கோச்சாரத்தில் காலப்புருஷ சக்கரத்தில் வடபுலம் சனி பகவான், சுக்கிரன், சூரியன், புதன், குரு இருக்கிறதுனால வடபுலம் நல்லா இருக்குது.
அதனால் தனுசு ராசி நேயர்கள் எது செஞ்சாலுமே வடக்கு நோக்கி செய்யுங்க. வடக்கில் வந்து சுக்கிரன், புதன், குரு 3 கிரகங்கள் நல்லா இருக்குது. சூரியன் ராசிக்கு அப்பல் கட்ட யோகம் இருக்கிறதுனால தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா சால சிறந்தது. சூரிய நமஸ்காரத்தை விட்டுறாதீங்க. நிறைய வீடியோவில் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சூரிய நமஸ்காரத்தை எந்த அளவுக்கு தனுசு ராசி நேயர்கள் செய்கிறீங்களோ அருள் கொடை, அருள் பிரசாதம் அப்படியே அமைப்பாக இருக்கும். சரியா? எல்லாத்தையும் சூரியன் வந்து கொட்டி கொடுப்பாரு. அந்த அந்த பிரகாசம், அந்த சூரிய பிரகாசம் உங்கள் ராசியில் அப்படியே இருக்கும், உங்களுக்கு இருக்கும். சூரியனுக்கு மீறி எதுவுமே கிடையாது. பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். ஓகே, வாழ்த்துக்கள். தொடர்ந்து போடுற அந்த 26ஆம் தேதி மறந்துடாதீங்க, 13ஆம் தேதியும் மறந்துடாதீங்க. 2 நாட்கள் முக்கியமான நாட்கள். 13/6/2025, 26/6/2025. கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யுங்க, சிறப்படைவீர்கள், செம்மையாவீர்கள், சிறு சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அந்த குரு பகவானை விட்டுறாதீங்க. அவர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அவர் பிடிச்சி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வேலையும் பார்ப்பார். அவர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த அறிகுறிலாம் வீட்டுக்கு தெரியுது. ஏன்னா ராசியை பார்க்கறதுனால வீட்டில் தான் இருக்கிறாரு. அவர் விட்டுறாதீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.